அவருடைய அந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, ஒரு தலைவர், ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் எவ்வளோ பொறுப்பாக நாகரிகமாக பேசணும். பட் அவர் பாருங்க, அவரோட துணியை பாருங்க, குற்றத்தை ஏதோ ஒத்துக்கிட்டு அவர் வந்து இவ்வளோ திமிரா பேசுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்லாம் ரொம்ப ஆபாசமாக முகம் சுளிக்கக்கூடிய வகையில் அருவருப்பாக சீமான் பேசுகிறார். இவங்க அவ்வளோ ஆபாசமா பேசும்போது அந்த வீடியோக்கெல்லாம் எடுத்து அவங்களுடைய பக்கங்கள்ல போட்டு கிழிச்சு தொங்க விட்ட விஜயலட்சுமி, வண்டியா கேட்ட விஜயலட்சுமி என்ன வார்த்தை கேட்டாங்க. அந்த வார்த்தையவே தலைப்பா போட்டு கொண்டாடி குதுகலித்த இந்த முகங்கள் தான் இன்று சுளிக்கிறது. சீமான் வந்து நான் என்ன இப்படியா பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லி சுளிக்குது. எவ்வளவு தூரங்க ஒரு மனுஷனை வந்து டார்கெட் பண்ணி அடிப்பாங்க. எடுத்த எடுப்புல பாலியல் குற்றவாளி அந்த வார்த்தையை சொன்னா வேற இவனுங்க ஸ்ட்ரைக் கொடுத்துருவானுங்களா, அது வேற ஒரு பக்கம் பயமா இருக்கு. எடுத்த எடுப்புல அந்த வார்த்தையை சொல்லி ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, இந்தியாவே பார்த்து அச்சுறுத்தப்படுகிற, இந்தியாவே பார்த்து பயப்படக்கூடிய ஏதோ ஒரு கொடூரமான ஒரு காமுகன், ஒரு குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து இதை வச்சு அவருக்கு இன்னைக்கு குடும்பம் இருக்குதுங்க, அவருக்கு மனைவி இருக்காங்க, இன்னைக்கு அந்த குழந்தைங்க வளர்ற ஸ்டேஜில் இருக்குது. அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனசெல்லாம் என்னங்க பண்ணுவோம். நான் அந்த உதவி பண்ணிட்டு வந்ததுக்கு அதுக்கப்புறம் என் மேலேயே தூக்கி அந்த பழியை போட்டாங்க இது அப்படின்னு சொல்லி அவர் கண் கலங்குறான் அந்த மனுஷன். அதுக்கப்புறம் வந்து சத்தியம் பண்ண முடியுமான்னு சொல்லி அதனால வந்து சேலஞ்ச் பண்றாப்புல. ஏதோ ஒரு சாமி, அவங்களுடைய குலதெய்வம் ஏதோ மஞ்சுநாதாவா எனக்கு டக்குன்னு தெரியலைங்க, அந்த சாமியோட பேர் சொல்லி இந்த கோயிலுக்கு போகலாம் வாங்க, நான் வந்து உன்னை என் தங்கச்சியா தான் பார்த்தேன், அந்த நல்ல முறையில தான் நான் உதவி செஞ்சேன், எந்த வகையில நான் அத்துமீறலன்னு சொல்லி நான் சத்தியம் பண்றேன், அதே மாதிரி சத்தியம் பண்றது இனி தயாரா அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்றாங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் பரத். சீமான் அவர்களை சுற்றி ஒரு கேவலமான அரசியல், கேவலமான ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி திமுகவுக்கு யாரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி வேலை பார்க்கறது தெரியல. ஏன்னா சீமானவர்களை தொடர்ந்து டீக்ரேட் பண்ணி காமிக்கணுங்கிறதுல ரொம்ப முக்கியமாக செயல்படுறாங்க திமுக. எப்படி ஒரு காலத்தில் விஜயகாந்தை காமிச்சாங்களோ அது மாதிரி சீமானை காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் பெருசாக ஈடுபடலை. இருங்க, நீங்க விஜயகாந்த் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு ஒரு மேட்டர் ஞாபகம் வருது. கேப்ல சொல்லிடுவோம். நம்ம வைகை புயல் வடிவேல் அவர்கள் 2011 வைப்ஸை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுவே ஒரு நரி ஊற விட்டுருச்சு, சக்சஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஃபீலை கொடுக்குது. அதாவது 2026 200 சீட்டுக்கு மேல திமுக ஜெயிச்சு ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவாருன்னு சொல்லி வைகை புயல் வடிவேல சொல்லியிருக்காரு. நல்ல சகுனம். ஆரம்பிங்க. அது மட்டும் சொல்லல, இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்லியிருக்காரு. அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதை அப்புறம் பேசிப்போம். அதான் சீமானவர்களை டீக்ரேட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப கங்கணம் கட்டி திரிகிறாங்க. பட் அது எதுவுமே பெருசாக எடுபடலை இந்த 15 வருட அரசியல் வாழ்க்கையில. இப்போ திடீர்னு அவர் வந்து கை செய்ய போறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க குடும்பத்தை வந்து இன்டெரக்டா அச்சுறுத்துறத போய் நேரடியா காவல்துறையை போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? முதல்ல கை செய்யப்பட போறாரு அப்படின்ற செய்தி கிட்டத்தட்ட இப்ப மணி 6:15 நம்ம பேசிட்டு இருக்கிறது மாலை 6:15. இப்ப இன்னும் சில நேரத்துல அவர் போயிட்டு இப்ப ஆஜராக போறாரு. இந்த நேரம் வரைக்குமே அப்படிதான் ஓடிட்டு இருந்துச்சு. கைது ஆகலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இப்போ வரைக்குமே அப்பப்போ போனை போட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. தெரிஞ்ச மட்டங்கள்ல அங்க என்னங்க அப்டேட்டு, என்ன ஐடியால இருக்கிறாங்கன்ட்டு. இப்ப வர செய்தி என்னன்னா இன்னைக்கு அப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த வீடியோ பேசுற நேரத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆஜராகி முடிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவரை கைது செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல ஏதாச்சும் ஒரு, அதாவதுங்க கைது பண்றதுக்கு முகாந்திரம் இருக்கணும் இல்லாம இருக்கணும்ன்றத பத்திலாம் அவசியமே இல்லை. எதையாச்சும் ஒண்ணு வச்சு கைது பண்ணிடணும், அதுக்கப்புறம் வழக்கு மேல வழக்குன்னு சொல்லி கைதுக்குள்ளேயே கைது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பார்ப்பாங்க. என்ன அவங்க பயப்படுற ஒரே விஷயம் வழக்கம் போலதான். சீமான் அவர்கள் இன்னைக்கு, அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை கைது பண்ணாங்க. அன்னைக்கு இருந்த சீமான் அவர்கள் இன்னைக்கு இல்லை. அப்போ அவரை கைது பண்ணா அது அவருக்கு பாசிட்டிவா போயிருமா அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு தான் அப்பப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அவங்க அமைதியாயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த முறை அது எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ சீமான் அவர்கள் கைது பண்ணணும்னா எவ்வளவோ விஷயங்கள் வந்து அவர் கடுமையா பேசியிருக்காரு. புரிஞ்சிருச்சு விடுங்க. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே என்ன இந்த குறிப்பிட்ட விஷயத்துல கைது பண்ணி அதுல வந்து அது ஒரு பெரிய பூதாகரம் ஆகணும் அப்படிங்கிறதான். இது யாரு கொடுத்த ஐடியா தெரியுமா? அவரு கொடுத்த ஐடியா தான். அதாவது ஈவேரா அவர்களை பத்தி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்காக கைது பண்ணுன்னு சொல்லி இவங்க உருண்டு பறந்துட்டு இருந்தாங்க. மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லி, அல்லது கைது செய்யும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்ட்டு. ஓய மாட்டாங்க போல இது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு 2 நாள்ல ஓஞ்சிட்டாங்க. சரி நாங்கள் ஓய்ந்து விட்டோம், அதுக்கெல்லாம் ஒன்றும் கைது பண்ண வேணாம், நடவடிக்கை எடுக்க வேணாம், விஜயலட்சுமி மேட்டர் இதை வச்சு வேணா கைது பண்ணுங்க, அதுதான் சரியா இருக்கும்னு சொல்லி பறந்தடிச்சுட்டு வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தொண்டை வலின்னு போய் படுத்தவர் தான். அதனால அவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஒரு அவமானகரமான கைதா இருக்கணும். அதை
உங்களுக்கு தெரியும் அவங்க கண்ட்ரோல்ல எவ்வளவு மீடியா இருக்குது அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டா சும்மா நக்கீரன் பிரகாஷ் மாதிரியான ஆளுங்கெல்லாம் அந்த வாய் ஓப்பன் ஆச்சுன்னா மூடாது, பாட்டுக்கு கின்னஸ் சாதனை படைக்கிற அளவுக்கு நீண்ட நேரம் திறந்திருந்த வாய் அப்படின்னு சொல்லி கின்னஸ் சாதனை படைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய வாய்கள் நிறைய இருக்குது. அந்த வாய்களை வச்சு ஒரு பெரிய ஒரு இதை செட் பண்ணிடலாம். இப்ப அச்சோ அப்படிப்பட்டவரா சீமான் ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இது எடுபடுமா எடுபடாதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா எடுபடாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒரு உறுதியான நம்பிக்கையா இருக்குது. அதுக்கான காரணங்களும் நிறைய இருக்குது. இப்போ என்னுடைய ஒரு கேள்வி, ஏன்னா சமூக வலைதளங்கள்ல பல பேர் முன் வச்சதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சீமான் அவர்கள் அவர் மக்களுக்காக களம் கண்டு அதன் மூலமா அவர் போராடி அதில் கைது பண்ணாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. நம்ம அதாவது நாம் தமிழர் கட்சிக்காரங்கள் அதுக்காக பேசலாம். ஆனா அவரே ஒரு பாலியல் குற்றத்தில் தானே அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு. அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதுல எதுக்கு ஒரு கட்சி அவருக்காக நீங்க முட்டு கொடுக்குறீங்கன்ற மாதிரி கீழே திமுக சார்ந்த பல ஐடிகள் நான் பார்த்தேன். இந்த கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? முதல்ல கட்சி இதுக்கு முட்டு கொடுக்குறாங்க அல்லது கட்சி இந்த விஷயத்துல சீமான் அவர்களுக்கு ஆதரவாக நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் மற்றவங்க சொல்றாங்க. நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே, சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களே, சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் போடாதவர்கள் கூட இந்த குறிப்பிட்ட இந்த நடிகை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சீமான் அவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை யாராச்சும் ஒரு சிலர் சீமானை பத்தி ஐயோ இவ்வளவு மோசமான ஆளா அப்படின்னு சொல்லி ஒருவேளை பொதுமக்கள் யாராச்சும் சொல்றாங்க அப்படின்னா, இந்த படத்துல கோமாளி படத்துல வர மாதிரி ஒரு 15 வருஷமா அவங்க கோமால இருந்து டகார்னு முழிச்சு பார்த்து இந்த செய்தியை கேள்விப்பட்டு வேணா அப்படி ஷாக் ஆகலமே தவிர, கடந்த 10 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கிற இந்த நாடகங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் இந்த விஷயத்துல நாம் தமிழ் கட்சிக்காரங்க மட்டும் இல்லைங்க, மக்களே கூட சீமான் அவர்களுக்கு ஆதரவாக தான் நிற்பாங்க. அது என்ன மாதிரியா நடந்தாலும் சரி, வழக்கு விசாரணை நடக்கிறோம், கைது இல்ல வாட்டெவர் நடந்தாலும் சரி, இந்த பக்கம் மக்களுடைய பார்வை சீமான் அவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும். அதை உடைக்கிறதுக்காக தான் இவங்க ஏகப்பட்ட வாய்களையும் மீடியாக்களையும் இறக்க போறாங்க அப்படிங்கிறத என்னால முன்கூட்டியே ஒரு மாதிரி அனுமானிக்க முடியுது. சரி, ஓகே பிரதர், இப்போ நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அது ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு, நான் என்ன சின்ன பண்ணையா கூட்டிகிட்டு போனேன், நான் என்ன கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவியாக கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு அவருடைய அந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, ஒரு தலைவர், கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் எவ்வளோ பொறுப்பாக நாகரிகமாக பேசணும். பட் அவர் பாருங்க, அவரோட துணியை பாருங்க, குற்றத்தை ஏதோ ஒத்துக்கிட்டு அவர் இவ்வளோ திமிரா பேசுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்லாம் ரொம்ப ஆபாசமாக முகம் சுளிக்கக்கூடிய வகையில் அருவருப்பாக சீமான் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சமூக ஊடகங்கள் இருக்கிறவங்க எழுதிட்டு இருக்கிறாங்க இல்லையா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பரத், இப்படி பேசக்கூடியவங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். இவங்களுக்கு சீமான் அவர்களை பத்தி இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இருக்குது. என்னவா இருந்திருந்தா, என்ன பண்ணியிருந்தா அப்படின்னா, போன வாரம் அல்லது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு யூடியூபர்னு சொல்றதா இல்ல என்னன்னு சொல்றது, லேகிய வியாபாரி தம்ப்நெயில் போடுறான். அதாவது சீமான் என்னும் டேஷ் மகன், சீமான் என்னும் தே, இன்னும் நான் அதாவது டேஷ்ன்னு சொல்றேன். அந்த ஆள் அப்படிலாம் சொல்ல, நேரடியாகவே போடுறாங்க. ரோட்ல வரவன் போறவன்லாம் அந்த ஆள் மட்டும் இல்ல, இன்னும் திமுக ஆதரவாக செயல்படுற ஊடகங்கள் எல்லாமே நேரடியாகவே சீமான் அவர்களை அவருடைய தாயை இழிவுபடுத்தக்கூடிய வகையில, அவருடைய குடும்பத்தை, குழந்தைங்களை இழிவுபடுத்துற அளவுக்கு இறங்கி போயிட்டு எல்லா புகைப்படங்களை போட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. இது எல்லாம் பார்த்து ஒருவேளை இந்த முகங்கள்லாம் சுழிச்சிருந்துச்சுன்னா, இப்ப இதை பார்த்து சீமான் அவர்கள் பேசுறது பாருங்க அப்படின்னு சொல்லி சுழிக்கிறதுக்கு இந்த முகங்களுக்கு எல்லாம் வக்கு இருக்குது, தகுதி இருக்குது. அதெல்லாம் இனிச்சிச்சு அப்படின்னா இதை பத்தி பேசுறதுக்கு இந்த மொகரக்கட்டைங்க எதுவுமே தகுதி இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இதை கூட வைங்க. இப்ப இந்த சம்பந்தப்பட்ட நடிகை இருக்காங்கல்ல, இந்த நடிகை வீடியோ வெளியிட்டுட்டே இருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படி அவங்க வெளியிட்டு இருந்த வீடியோக்கள்ல சீமான் அவர்களை பற்றி எத்தனை முறை, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 100கணக்கான முறை ஆபாசமான வார்த்தை, சாதாரணமான ஆபாசமான வார்த்தை இல்ல, காதல் கேட்க முடியாத அளவுக்கு ஆபாசமான வார்த்தை. நீங்க வழக்கு போடுங்க, நீதி வாங்கிக்கங்க, சீமானை தூக்கி ஆயுள் தண்டனை போடுங்க, என்ன வேணா பண்ணுங்க சட்டப்படி, அதெல்லாம் ரைட். இப்படி நீங்க எந்த அளவுக்கு போனீங்கன்னா சீமான் அவர்களுடைய தாயார் அண்ணம்மாள் அவர்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்துற அளவுக்கு நீங்க போனீங்க. அதற்கு ஒரு பெரிய கண்டனம் அந்த டைம்ல ஹரிநாடார்னு நினைக்கிறேன், அவர் கூட கண்டனம்லாம் கூட தெரிவிச்சிருந்தார். அந்த மாதிரி இவங்க அவ்வளவு ஆபாசமா பேசும்போது அந்த வீடியோக்கெல்லாம் எடுத்து அவங்களுடைய பக்கங்கள்ல போட்டு கிழிச்சு தொங்க விட்ட விஜயலட்சுமி, வண்டியா கேட்ட விஜயலட்சுமி என்ன வார்த்தை கேட்டாங்க, அந்த வார்த்தையவே தலைப்பா போட்டு கொண்டாடி குதுகலித்த இந்த முகங்கள் தான் இன்று சுளிக்கிறது. சீமான் நான் என்ன இப்படியா பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லி சுளிக்குது. அப்படி சுளிக்கிற மூஞ்சிக்கெல்லாம் எந்த விதமான சொரணையும் கிடையாது, அவங்களுக்குலாம் தகுதியும் கிடையாது அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிச்சுறேன். அதோட சேர்ந்து சீமான் அவருடைய வார்த்தைகள் கடுமையா இருக்கலாங்க, அவருடைய வார்த்தைகள் கடுமையா இருக்கலாம். உண்மையிலேயே இவ்வளவு கடுமையா பேசியது தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் கூட ஒரு டிப்ளமேட்டிக்கா அவர் சொல்ல வர கருத்தை கன்வே பண்ணிருக்கலாம் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன்.
ஆனா அந்த அந்த மனுஷனுடைய எமோஷன் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு 15 வருஷமா ஏங்க வழக்கு கோர்ட்டு இதெல்லாம் ஓரமா வைங்க, இந்த ஊடகங்கள் அதே போல இந்த வாடகை வாய்கள் எவ்வளவு தூரங்க ஒரு மனுஷனை வந்து டார்கெட் பண்ணி அடிப்பாங்க. எடுத்த எடுப்புல பாலியல் குற்றவாளி அந்த வார்த்தையை சொன்னா வேற இவனுங்க ஸ்ட்ரைக் கொடுத்துருவானுங்களா, அது வேற ஒரு பக்கம் பயமா இருக்கு. எடுத்த எடுப்புல அந்த வார்த்தையை சொல்லி 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 ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, இந்தியாவே பார்த்து அச்சுறுத்தப்படுகிற, இந்தியாவே பார்த்து பயப்படக்கூடிய ஏதோ ஒரு கொடூரமான ஒரு காமுகன், ஒரு ஒரு குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து அவர் பேசக்கூடிய ஆயிரக்கணக்கான விஷயங்களை தவிர்த்துட்டு அதை பத்தி விவாதிக்கிறதுக்கு விமர்சிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்குது, அது எல்லாத்தையும் விட்டுட்டு இதை வச்சு 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 அவருக்கு இன்னைக்கு குடும்பம் இருக்குதுங்க, அவருக்கு மனைவி இருக்காங்க, இன்னைக்கு அந்த குழந்தைங்க வளர்ற ஸ்டேஜில் இருக்குது. அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனசெல்லாம் என்னங்க பண்ணும்? அப்படி இவங்கெல்லாம் தாக்கிட்டு இருந்தாங்கல்ல, இப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஒரு கும்பலே சேர்ந்து அந்த மனிதனையும் அந்த மனிதன் சம்பந்தப்பட்ட குடும்பத்தையும் இப்படி தாக்கும்போது எவ்வளவு தூரம் தான் அந்த மனிதன் வந்து தன்னுடைய சமநிலையை வந்து தற்காத்து வச்சிருக்க முடியும், எவ்வளவு தூரம் தான் பேலன்ஸ்டாவே இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தடவை இந்த முக்தார் அப்படிங்கிற இந்த ஆளை தான் இதே நடிகையை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேட்டிகள்லாம் எடுத்துக்கிட்டு சீமான் அவர்கள் மேல தொடர்ச்சியாக அலிகேஷன் ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பிரஸ் மீட்ல சீமான் சொல்லிட்டாரு, நீ வேணா வந்து உன் குடும்பத்துல இருக்கிறவங்களை பத்தி சொல்லு, நான் அப்ஜெக்ஷன் பண்ணாம ஒத்துக்கிறேன்னு சொல்லி. அதுக்கு வந்து எல்லாரும் பயங்கரமா கொந்தளிச்சாங்க. ஆமா, அது ஒரு மாதிரி கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கடுமையா இருக்கக்கூடிய வார்த்தை தான். சீமான் அவர்கள் அப்படி பேசாம தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஆனா அவன் பண்ணதுனால ஏற்பட்ட அந்த வலின்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அது அந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும். ஒரு தடவை 2 பேர் சொல்லிட்டு போறாங்க, இல்ல கமெண்ட் செக்ஷன்ல ஒரு 10 பேர் பேசிட்டு போறாங்க அப்படின்றதுனா பரவாயில்லைங்க. ஒரு சிஸ்டமே உட்காந்து அதை பண்ணிட்டு இருக்குது, 15 வருஷமா ஒரு 3வது பெரிய கட்சி தலைவரை பண்ணிட்டு இருக்குதுன்னா அவரு சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா என்ன சொல்றது, இந்த போன்சாய் செடியா ஏதோ ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட ஒரு ஆள்லாம் கிடையாது. அவர் கரடுமுரடான சூழல்ல இந்த இன்னும் சொல்ல போனா இந்த திராவிடர்களுடைய இவருடைய பட்டறையில் வளர்ந்தவர். இந்த திராவிட பட்டறை தான் 2007 வரைக்கும் சீமான் அவர்களை வந்து வளர்த்துச்சு. அப்படின் போது அந்த திராவிட பட்டறையில கற்றுக்கொண்ட சில திராவிட மொழிகள் இன்னைக்கு தமிழ் தேசியம் என்னதான் அவர் இருந்தாலுமே அது வந்து அந்த சப்கான்சியஸ் மைண்ட் சில நேரத்தில் வந்துருது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா இவங்க பண்றதுக்கு அவர் கட்டுப்படுத்தி பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுடைய எமோஷன் ட்ரிகர் ஆகும்போது பேசிடுறாங்க. இதை நான் சரின்னு சொல்ல மாட்டேன், ஆனா வேற என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா, இன்னும் எவ்வளவு தூரம் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பாக்குறேன். மக்கள் யாருங்க, சீமான் அவர்களுடைய மொழி ஆகட்டும். இன்னைக்கு அங்க சீமான் கரடுமுரடா பேசுறாரு. சீமான் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு இந்த கட்சி வந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில இருந்து சீமான் அவர்களுடைய மொழி என்பது மிகவும் கரடுமுரடான மொழி தான், ரொம்ப கரடுமுரடான மொழி. பேச்சு வாக்குல வந்து ஃப்ளோல வந்துடும், சில வார்த்தைகள்ல வந்துடும். அதெல்லாம் பார்த்துதாங்க 1 விழுக்காடுல இருந்து 4 விழுக்காடு, 4 விழுக்காடுல இருந்து 7 விழுக்காடு, 7 விழுக்காடுல இருந்து 8.25 விழுக்காடு அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் தாங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படின் போது சீமான் அவர்களுடைய மொழி என்னன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லி இங்க போஸ்ட் போடுறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் அதை விட கேவலமான டிஸ்கஸ்டிங்கான குரூப். இதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள் எனக்கு புரியுது. பட் இன்னொரு பொது பார்வையிலிருந்து ஒரு கேள்வி எழுப்பப்படும் இல்லையா, அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட நபர், இவர் குற்றம் சாட்டப்பட்ட நபர். அப்போ குற்றம் பாதிக்கப்பட்ட நபர் அவங்களுடைய ஆத்திரத்துல வெளிப்படுத்தும் போது சில வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க, குற்றம் சாட்ட நபரும் அதே வார்த்தைகளை பயன்படுத்த சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. பாதிக்கப்பட்ட நபர் சீமான் அவர்களா கூட இருக்கலாங்க, இன்னும் விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படும் நபர் வேணா சொல்லுங்க, பாதிக்கப்பட்டதாக கூறும் நபர் வேணா சொல்லுங்க. இதனால அதீத மன உளைச்சலுக்கு சீமான் அவர்களும் சீமான் அவர்களுடைய குடும்பமும் கூட ஆயிருக்கலாம். இங்க வந்து பாதிக்கப்பட்ட நபர்னு சொல்லி இங்க தீர்ப்பு வழங்குறதுக்குலாம் யாருக்கும் இங்க உரிமை இல்லை. சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாரு, அதாவது விருப்பத்தோடு ஒருவர் வந்து ஒரு பழக்க வழக்கத்துல இருக்கும்போது, அல்லது வந்து அதுவும் கடந்த காலங்கள்ல ஒரு 15 ஆண்டுகளுக்கு முந்தைய காலங்கள்ல விருப்பத்தோடு பழக்க வழக்கத்துல இருந்து அல்லது உறவில் இருந்திருந்தா அது எப்படியா வந்து பாலியல் வன்புணர்வாகும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அந்த கான்டெக்ட்ல தான் அவரு நான் என்ன வந்து ஒரு கல்லூரி பெண்ணை கொண்டு போய் நான் வந்து கெடுத்துட்டேனா அப்படிங்கிற மாதிரியான அந்த மொழி அவரு பயன்படுத்துறாரு. அதனால இங்க முதல்ல பாதிக்கப்பட்டவர் விஜயலட்சுமி, பாதிக்கப்பட்டவர் பாதிப்பை ஏற்படுத்தினவர் சீமான் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷனை கோர்ட்டு சொல்லட்டும், சொல்லும் போது நம்ம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் இது ஒரு குற்றச்சாட்டு, இதனால அதீதமாக பாதிக்கப்பட்டது சீமான் அவர்களா கூட இருக்கலாம். அதனால காத்திருக்கிறது தான் சரி அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இந்த பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய வீரியத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, இதோட பாதை எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி வேணா போய் முடியலாம், இது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சு 12 வாரத்துக்குள்ள அவங்க சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. விசாரணை நடக்கும், விசாரணை நடக்கிற முடிவில் அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க. அடுத்து வந்து அந்த வழக்கு கோர்ட்ல நடக்கும், அது ஆண்டு கணக்கில் நடக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்றாங்க. என்ன ஆக போகுது அப்படின்னு நமக்கு தெரியாதுங்க, என்ன மாதிரியான தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறதும் தெரியாது. நம்ம அந்த கோர்ட் ப்ரொசீடிங்குள்ள நம்ம போக வேணாம். நான் சொல்றது மக்கள் தளத்துல, மக்களுடைய பார்வையில விஜயலட்சுமி அவர்களை மக்கள் ஆண்டு கணக்கா பார்த்துட்டு இருக்காங்க,
ஒவ்வொரு சீசன்லயும் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. முதல்ல உண்மையிலே சொல்லப்போனா விஜயலட்சுமி அவர்களுடைய வீடியோக்கள்லாம் முதல்ல பெரிய பூதாகரமாக அவங்க ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுவாங்க. அதை எடுத்து வந்து நிறைய மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய அல்லது பெரிய அளவில் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய சேனல்லாம் வந்து அதை ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட் மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. டெய்லி விஜயலட்சுமி அவங்க பேஜில் வீடியோ போடுறது, அதை டவுன்லோட் பண்ணி இவங்கெல்லாம் ஒரு 100கணக்கான சேனலில் பரப்புறது, அது ஒன்று லட்சக்கணக்கான பார்வைகள் போகிறது. இப்படி இருந்த ஸ்டேஜ் நான் சொல்றது 2016-17 காலகட்டங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்ட் மைண்ட் செட்டில் தான் மக்கள் இருந்தாங்க. என்னவா இருக்கும், எப்படியா இருக்கும், அப்படியா இருக்கும்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கால ஓட்டத்துல அந்த ஒவ்வொரு சீசனுக்கும் அவங்க வர்றது போறது, அதுக்கப்புறம் பெங்களூர்ல போய் அங்க ஒரு பிரச்சனை பண்றது, திருப்பி அங்க இருக்கிறவங்களே அவங்கள அமுச்சு விடுறது, திருப்பி இங்க வர்றது, மறுபடியும் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு போயிடுறது, மறுபடியும் வேற ஒருத்தங்க அவங்கள ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வர்றது, அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த வீரலட்சுமி அவர்கள்கிட்ட அவங்க போய் சிக்கனது, அதுக்கப்புறம் அவங்கள போய் எங்கேயோ அடைச்சு வச்சிருக்காங்க என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அவங்களே வீடியோ போடுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கும்பல் கருஞ்சட்டை கும்பல் அவங்களை கூப்பிட்டு வந்து அங்கிருந்து ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு வந்து பேச வச்சாங்க, செஞ்சாங்க. கடைசியில் அந்த கருஞ்சட்டை கும்பலையே அவங்க காரி துப்பிட்டு போனது, முக்தார காரி துப்பிட்டு போனது. அதுக்கப்புறம் திருப்பி சீமான் அவர்களை விமர்சிக்கிறதுக்கு வர்றது. இப்படி மாறி 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 அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, இது போக அவங்க அந்த வெளி மாநிலங்கள், அந்த கர்நாடகா போன்ற பகுதிகளில் அங்க வந்து அவங்க ஒருத்தர் என்ன பழகிட்டாரு, எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அங்க 1 லட்ச ரூபா அவங்க கிட்ட காம்பன்சேஷன் சொல்லி வாங்கினது. அதுல பாத்தீங்கன்னா அந்த நடிகர் புலம்பி தீத்துட்டாப்புல. அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த வீடியோ நான் முழுசா பார்த்தேன். அவரு பாத்தீங்கன்னா, நான் சத்தியமாக என் அம்மாவை கூட்டிட்டு போனேன், ஏதோ ஒருத்தங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, யாராச்சும் உதவுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. என் வீட்டில் இருக்கிற பெண்களுடைய துணியை எடுத்துட்டு போய் கொடுத்து, சரிம்மா மாத்திரத்துக்கு துணி இல்லைன்னு கூட சொல்றீங்க, நீங்க இந்த இருக்கிற துணிகளை போட்டுக்காங்கம்மா, நான் வந்து உங்களை வந்து என் தங்கச்சி மாதிரி தான் பாக்குறேன், இந்தாங்கம்மா நான் இதை வச்சுக்கேங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் உதவி பண்ணிட்டு வந்தேன். நான் அந்த உதவி பண்ணிட்டு வந்ததுக்கு அதுக்கப்புறம் என் மேலேயே தூக்கி அந்த பழியை போட்டாங்க. இது அப்படின்னு சொல்லி அவர் கண் கலங்குறான் அந்த மனுஷன். அதுக்கப்புறம் வந்து சத்தியம் பண்ண முடியுமான்னு சொல்லி அதனால வந்து சேலஞ்ச் பண்றாப்புல. ஏதோ ஒரு சாமி, அவங்களுடைய குலதெய்வம் ஏதோ மஞ்சுநாதாவா எனக்கு டக்குன்னு தெரியலைங்க, அந்த சாமியோட பேர் சொல்லி இந்த கோயிலுக்கு போகலாம் வாங்க, நான் வந்து உன்னை என் தங்கச்சியா தான் பார்த்தேன், அந்த நல்ல முறையில தான் நான் உதவி செஞ்சேன், எந்த வகையில நான் அத்துமீறலன்னு சொல்லி நான் சத்தியம் பண்றேன், அதே மாதிரி சத்தியம் பண்றது நீ தயாரா அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கர்நாடகாவில் இருக்கிறவங்களே அந்த திரையுலகமே, எம்மா நீங்க இருந்த பழக்கம் உருவாக்கிட்டே இருக்கிற, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இல்லை, நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்குது. இது எல்லாமே தமிழ் மக்களுக்கு தெரியும், இது எல்லாமே ஏற்கனவே வந்த செய்திகள் தான். அப்படின்னும் போது நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா மக்கள் மன்றம் இந்த விஷயத்தில் சீமான் அவர்கள் பலியாடு ஆக்கப்படுகிறார், திட்டமிட்டு பழிவாங்கப்படுகிறார் அப்படிங்கிறத தெளிவா நம்புறாங்க. அதை அவங்க புரிஞ்சும் வச்சிருக்கிறாங்க. மீதி நடக்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பா பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ரொம்ப நன்றி. நன்றி.